எப்படியாவது அந்த ஆளை போலீஸில் மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே மிரட்டுற நம்பரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஸ்டேஷன்லேயே வந்து அங்கே வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயமா, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஃபோன் அடிக்குது. ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. இங்கே பாரு அபி, நீ இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன்னா நான் வந்து அடுத்த நிமிஷமே வந்து அந்த வீடியோ எல்லாமே வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து மிரட்டாரு. இப்போ வேணால் சாம்பிளுக்கு ஒன்று வெளியிடுவா அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் பண்ணிடாத. அப்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீ முதல்ல நீ கிளம்பு, நான் இங்கே வந்திருக்க விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் போதுமா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பு. என்ன மேடம் எதுக்கு வந்தீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்காமே போகிறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க பரவாயில்ல நான் அப்புறம் வந்து கொடுத்துக்கிறேன், அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது அதனால் நான் போய் அவனை ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து அபி என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிச்சிட்டு இருக்காங்க. ராகவ் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ராகவ் இருக்க கண்டிஷனை பார்த்து அபிக்கு ஒன்றுமே புரியல. ஏன் ராகவ் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு, ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி வந்து ராகவ் வந்து வாட்ச் பண்ணும்போது கரெக்டாக ராகவ் வந்து மயங்கி விழுறாரு. அதை பார்த்து அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காட்டுறாங்க. அப்போ வந்து இவர் ஹெவி டோஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அபி அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது அபிக்கு. உடனே வந்து வீட்டில் இருக்க டேப்லெட் எடுத்து போய் காட்டுறாங்க. இந்த டேப்லெட் நாங்கள் கொடுக்கலங்க, இது ஹெவி டோஸ் நான் மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அதை கேட்டு அபிக்கு வந்து கண்டிப்பாக இந்த முரளியோட வேலையாக தான் இருக்கும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நல்லபடி பார்த்துக்கிறாங்க. அவருக்கு தேவையானதை பார்த்து செய்கிறாங்க. இதை பார்த்து ராகவ் வந்து நெகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே அபிக்கிட்ட சாரி அபி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்றாரு. பரவாயில்லங்க, விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நீயும் வந்து ட்ரை பண்ணுறது எனக்கு தெரியும் அபி, சொல்லு அபி ப்ளீஸ் அப்படின்னோடனே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. கவலைப்படாத அபி, அந்த ஆளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு ராகவ். அதன்படி வந்து அபியும் ராகவும் வந்து திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆளை வர வைக்கிறாங்க. இந்த மாதிரி அபி வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி வந்து நாடகம் போட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ வந்து முரளி வந்து இதை நம்பிடுறாரு, அந்த ஆளும் நம்பிடுறாரு. அந்த ஆள் வந்து அந்த நபர் மிரட்ட நபர் அவர் வந்து ப்ரூஃப் எடுத்து வந்து கொடுக்கறதுக்காக அபிக்கிட்ட வரும்போது கரெக்டாக அபி வந்து அவரை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இங்கே அபியும் வந்து நம்ம ராகவும் வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து இவ்வளோ மோசமாக வந்து நடந்துக்கிட்டே ஒன்றுலாம் என்ன பண்ணுறதுன்னு அபி வந்து செம கோவத்தில் வந்து அந்த ஆளை போட்டு அடிக்கிறாங்க. போலீஸ் வந்து விடுங்க அபி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா அப்பிடாதீங்க மேடம், இவன் பின்னாடி யார் இருக்கான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து அபி நடந்த விஷயத்தை எல்லாம் ராகவும் அபியும் வீட்டில் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியடைய, இவ்வளோ நடந்திருக்கா, அப்போ அபி அதுக்காக தான் வீட்டை விட்டு போனாலா? ஆமாம், ஆனால் அபி வீட்டை விட்டு போகிறதுல மற்றவங்களுக்கு என்ன வந்து சந்தோஷம்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அபி ராகவும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு நினச்சி சேர்ந்துட்டாங்க. இப்போ என்னென்னா ஒன்றாவும் சேர்ந்து 2 பேர் ப்ராப்ளத்தை அவங்கவுங்க சால்வ் பண்ணிக்கிட்டாங்களே, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சா இவங்க 2 பேர் வர ரொம்ப ஒத்துமையாகிட்டே போகிறாங்களே, புருஷன் பொண்டாட்டின்றது அப்படியே 2 பேரும் ஓவராக பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு முரளி. இங்கே வந்து உண்மையிலேயே உங்க நினச்சி பெருமையாக இருக்குது, புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும், ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கணும், பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க இவங்கள.